100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா தான் போயிட்டு இருக்குது. சூப்பரா போயிட்டு. எதை வச்சு விஜய் அவர்களுடைய 100 நாள் ஆட்சி சூப்பர்னு சொல்றீங்க? இப்ப எல்லாமே நல்ல முறையா தான் நடந்துன்னு இருக்குது. அவர் ஒண்ணு போட்டுதான் ஒரு ஒண்ணு நிறைவேற்றுறாரு. இப்ப 100 நாள் 1000 ரூபாய் வந்துட்டு தான் இருக்கா? அது வருது. அது நிறுத்தல. சரி, அது ஒரு 2500 ரூபாய் இன்னும் போடலன்னு போடுறேன்றாங்க. இப்பதான் பற்றாக்குறையா இருக்குதா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்களும் தான் இருக்கிறோம். வெரி குட். அதை ஏத்துக்கிறீங்க? கண்டிப்பா. இல்ல எதிர்கட்சிகள் சொல்றாங்க ஏன் விஜய் இன்னும் இப்ப சொல்றோம், நிறைய சொல்லணும். அவங்க எதிர்கட்சி சொன்னாங்கன்னு சொன்னா சரியா ஒண்ணு நிறைவேற்றினா இருக்காரு. இப்ப வந்த விவசாயிகளுக்கு அவ்வளவு பண்ணிருக்காரு. சரிங்களா? வரலாறு காணாத அளவு பண்ணிருக்காரு. விவசாயிகளுக்கு விஜய் நிறைய பண்ணிருக்காரு. எதிர்கட்சிகள் அதையும் சொல்றாங்க, குறை சொல்றாங்க. விவசாயிகளுக்கு குறை சொல்லிதான் இருப்பான். சரியா? விஜய்க்கு பேசுறேன். நம்ம அண்ணனுக்கு வா சொல்லுங்க. இப்ப விஜய் ஆட்சிக்கு நீங்க எவ்வளவு மார்க் போடுவீங்க? 100 மார்க்குக்கு எவ்வளவு போடுவீங்க? 100 மார்க்கா? 100 மார்க்கே போடுவேன். 100 போடுவேன். 100 மார்க்கே போடுவேன். கண்டிப்பா. ஏங்க நீங்க எப்படி சொல்றீங்க? திமுக அதிமுக மாறி விஜய்க்கு ஆட்சி செய்ய தெரியல. சட்டசபையில அப்படி ஒரு மாதிரி நிக்க உட்கார்ந்தாங்க. குறை சொல்றாங்க. பேசணும்னா பயப்படுறாங்க. பேருந்து ஓடிடுறாங்க. வரமாட்டாரு வந்த பயப்படுறானுங்க. ஓகே, அப்ப என்ன சொல்றது உங்களுக்கு? உன்னதான் பேசுறது, நல்லதான் பேசுறேன், நல்லதான் ஆட்சி நடக்குது. என்ன ஆட்சி சரியாதான் இருக்கு. எந்த விஷயம் விஜயோட ஆட்சியில உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பட்ஜெட் மகளிருக்கு இன்னைக்கு 50% பாருங்க. அதுவே ரொம்ப அழகான 33 இருந்தது இல்ல சதவீதம் பெண்களுக்கு உரிமை. இப்ப 50 ஏத்திருக்காங்க. 50% ஓகே. என்னப்பா நீங்க எல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா விஜய் ஆட்சி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா திமுக அதிமுக மாறி குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டே இருப்பாங்க. பாருங்க 50 வருஷம் 60 வருஷம் அவங்க சம்பாரிச்சவங்க விட்டு குத்துருவாங்களா அவருக்கு? ஓகே கொஞ்சம் வண்டி பேசுவாங்க.